வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் டேப் குடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 பார்ட்டாக வீடியோ கொடுத்துருக்குறேன். கூடை எப்படி போடுறதுன்னு அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கேன். டேப் கூடை பின்னுதல் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். 3 பார்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் மட்டும் பார்ப்போம். 4 வயரில் ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம அளவு பார்ப்போம். 1.5 மீட்டர் டேப்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்னா 5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 ஸ்கேல் கொஞ்சம் கூட விட்டு வெட்டிருக்காங்க. இதே போல் 5 ஸ்கேல் அளவில் 4 வயர் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் 4 கலர் போட்டிருக்கிறதுனால 4 வயர் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 4 வயர் வேண்டாம்னா நீங்கள் 3 வயர் வச்சும் போடலாம். 2 லைன் தள்ளி மேலே உள்ள சின்ன லைன் நம்ம கணக்கெடுக்க வேண்டாம். கீழே இருக்கிற 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைனில் நம்ம சென்டர் பார்த்துக்கணும். கூடையோட சென்டர் பார்த்துட்டு அதில் நம்ம உள்ளே விடணும். 4 வயரையும் ஒன்றா விட கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 விடுங்க. இதில் நம்ம 2 லைன் தள்ளி விடணும். இந்த 2 லைன் தள்ளி விடணும். விட்டு வெளிப்பக்கமாக நம்ம எடுக்கணும். இப்படி வெளிப்பக்கமாக நம்ம எடுக்கணும். இந்த ஹேண்டில் நம்ம போடும்போது கண்டிப்பாக பொறுமை அவசியம். பார்த்த உடனேலாம் நீங்கள் போட முடியாது. கொஞ்சம் படிங்க. ஆனால் ஈஸியான ஹேண்டில் தான். நீங்கள் நிதானமாக பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 வயரையும் இன்டூ ஷேப்பில் வைக்கணும். ஏற்கனவே இந்த ஹேண்டில் நான் 2 தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது 4 கலரில் சொல்லி கொடுக்குறேன். 2 கலரில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த சைடு இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். நான் சொல்லி கொடுக்குறத விட உங்களுக்கு பார்த்தா தான் இன்னும் நல்லா புரியும். இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி க்ரீனை நம்ம கிராஸில் போடணும். அடுத்து இந்த ரோஸ் ஆரஞ்சு எடுத்து இது மேலே இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற ஆரஞ்சு எடுத்து இது மேலே இப்படி வைக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிப்போம். டைட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ எடுத்து க்ரீன் மேலே ஆரஞ்சுக்கு கீழே, அப்புறம் இந்த ப்ளூ எடுத்து இப்படி நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க, நல்லா புரியும். நான் ரொம்ப நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். ஆனால் 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஸோ நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளியராக முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம இங்கே இருக்கிற க்ரீனை எடுத்து இந்த க்ரீன் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற க்ரீனை விட்டுட்டு இந்த ஆரஞ்சுக்கு மேலே, ப்ளூவுக்கு கீழே, ப்ரௌனுக்கு மேலே, அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற க்ரீனை அப்படி இங்கே கொண்டு வந்து இந்த ஆரஞ்சை விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஆரஞ்சை தான் விடணும். விட்டுட்டு ப்ரௌனுக்கு மேலே, ப்ளூ கீழே, ஆரஞ்சு க்ரீனுக்கு மேலே. இப்போ மறுபடியும் இந்த ஆரஞ்சு எடுத்து இந்த ஆரஞ்சை விட்டுட்டு சின்ன சின்ன பீஸ் வயர்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விடலாம். இதுக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயர் வச்சும் பின்னலாம். சேனல் வச்சு பின்னுறதுக்கும் ஆஷிகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. டியூப் வச்சு பின்னுறதுக்கு ரூபி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எது வாகா இருக்கோ அதை நீங்கள் வச்சு பின்னலாம். கைப்பிடி 4 கலர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே 2-3 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லிக் கொடுங்கன்னு. அதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஏற்கனவே 2 கலரில் 2 கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி 4 வயர் வச்சு 2 கலரில் வச்சு பின்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் புரியலைன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பாருங்கள், நல்லா புரியும். நான் லெஃப்ட் ரைட்டு சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் வீடியோவை நிதானமாக பாருங்கள். நல்ல ரொம்ப பொறுமையாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நிதானமாக பின்னுறேன். அதனால் நீங்கள் பார்த்தே பின்ன ட்ரை பண்ணுங்கள். ப்ளூவை விட்டுருக்கேன். இப்போது ப்ரௌனை விட்டுட்டு இப்படியே ஒன்றுக்கு மேலே, ஒன்று கீழே, ஒன்று மேலே. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். முதல்ல 2 வயர் வச்சு கைப்பிடி போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 வயரில் நிறைய ஹேண்டில்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஈஸியான ஹேண்டில்லாம் படிங்க. ஆனால் நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டே இந்த 4 வயர் வச்சு தான் படித்தேன்.
என்னோடய மைனி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டே 4 வயர் தான் வச்சு படித்தேன். ஆனால் அடிக்கடி தப்பு வரும். உழைச்சிட்டு திரும்ப ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டோம்னாலும் திரும்ப அவ்வளோத்தையும் கடன்னு உழைக்கணும். உழைச்சாதான் திரும்ப போட முடியும் ஹேண்டில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் பின்ன உட்காருங்க. எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் நிதானமாக பின்னும்போது. புதுசாக பின்னுறவங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பழகினவங்க கடகடான்னு பின்னி முடிச்சுருவாங்க. புதுசாக பின்னுறவங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும். இப்போ இந்த வயர் எந்த வயர் நம்ம விடுறோமோ அதை பொறுத்து தான் ஹேண்டில் கரெக்டாக வரும். நம்ம தப்பான வயர் விட்டோம்னா பின்னல் தப்பாக வந்துடும். இவ்வளோ தூரம் பின்னிருக்கேன் நான். இப்போ இந்த கேப் இருக்கு பாருங்கள், இந்த ஹோலுக்குள்ளே குட்டி குட்டி வயர்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். நிறைய வெட்டி போட்ட வயர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அதுக்காகத்தான் நான் வீடியோவில் அப்பப்போ பின்னும்போது சொல்லுவேன், சின்ன சின்ன வயர்ஸ்லாம் தூர போட்டுறாதீங்க, வச்சுருங்க, யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி இந்த ஹோல் நிரம்புற வரை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஒரு 5 அல்லது 6 வயர் வச்சு ஃபில் பண்ணிட்டோம்னா ஹேண்டில் நல்லா கனமாக இருக்கும். வயரும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்தும் பின்ன வேண்டாம். உள்ளுக்குள்ளே வயர் கொடுக்கணும்னா நிறையா வேஸ்ட்டாக தான் போகும். நல்ல வயர் தான் நம்ம கொடுக்கணும். இது பீஸ் வயர்ஸ்லாம் வேஸ்ட்டாக போன வயர்ஸ்லாம் இதில் வச்சு நம்ம பின்னிடலாம். ஹேண்டிலும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வெளியே வர்ற அளவுக்குலாம் விடாதீங்க. என்ன வெளியே வருது பாருங்கள், தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்குலாம் விட வேண்டாம். கரெக்டாக இந்த எட்ஜோட நிப்பாட்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஹோல் ஃபில்லப் ஆகுறது வரை கொடுங்க. இந்த மாதிரி அமுங்கி போச்சுன்னா இடம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸ்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்தே அனுப்பி வைங்க. 9445266602. நிறைய பேஸ்கட் மாடல்ஸ் எக்கச்சக்கமான பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸ் எல்லாமே நான் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் போட்டுட்ருக்கேன், தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். என்ன கலரில் போடலான்னு குழம்புவாங்க, அவங்களுக்காகவே யூனிக் பேஸ்கட் டிசைன்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். யூனிக் டிசைன்ஸ்னு ஒரு பார்ட் போட்டிருக்கேன். இப்போ 2வது பார்ட்டும் போட்டுருவேன், சீக்கிரமாக போட்டுருவேன். அதில் நீங்கள் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு விடாதீங்க. ஹேண்டிலை பொறுத்தவரை நம்ம நல்லா படிக்கணும், அப்போ தான் வரும். சில பேருக்கு சட்டுன்னு புரியும், சில பேருக்கு புரிய டைம் எடுக்கும். அதனால் அதே போல் எடுத்த உடனே நீங்கள் 4 வயரில் ட்ரை பண்ணாதீங்க. 2 வயரில் இந்த சின்ன ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே பின்னலில் 2 வயரில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பின்னல் தான் இருக்கிறதே ஈஸியாக வரும். 2 வயரில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 வயர் அதுலேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 4 வயர். பெரிய குடைகளுக்கு நம்ம 4 வயரில் போடலாம். ஒன் ரோல் பாஸ்கெட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடு, அது நல்லா புரியும். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு ஒன் ரோல் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லா பிளேலிஸ்ட்டும் மேக்ஸிமம் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஹேண்டில்ஸில் நிறைய மாடல்ஸ் ஒரு 30 கிட்ட இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாமே பாருங்கள். ஈஸியான மாடல்ஸ்லாம் ஒரு 4-5 மாடல்ஸ் கொடுத்துருக்குறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஈஸியானதாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நீங்கள் கஷ்டமாக உள்ளதை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹேண்டில் போடவே வெறுத்து போயிடும். அதனால் ஈஸியான மாடல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இந்த பெரிய ஹேண்டில், இதெல்லாம் ஈஸியான ஹேண்டில் தான். ஆனாலும் நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். அதுக்கப்புறமா ஈஸியாக மறக்காது, எப்போவுமே மறக்காது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போட்டிங்கன்னா மறக்காது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பின்னிருக்கோம் பாருங்கள். ஓரளவுக்கு பின்னி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி எவ்வளோ தூரம் பின்னிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து பின்னியாச்சு, இவ்வளோ தூரம் பின்னிருக்கோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் லென்த் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வயரை விட்டோன்னு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் ஹேண்டில் பின்னும்போது விட்டுறாதீங்க. கையை விட்டு போயிடுச்சு வயர் அப்படின்னா நீங்கள் உழைச்சி தான் திரும்ப பின்னணும். ஐயோ நான் விட்டுட்டேனே. ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க ஃபோனில், பேர் சொல்ல விரும்பலை, நான் ஹேண்டில் விட்டுட்டேன், எந்த வயரில் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்காங்க. என்னால் என் பக்கத்தில் நீங்கள் உட்காந்து காமிச்சா கூட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் கையை விட்டு வயரை விட்டுறாதீங்க. அப்படி இல்லை விட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபுல்லாக பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு நீங்கள் போடுறது தான் பெட்டர். கண்டிப்பாக பிரித்து தான் ஆகணும். நல்ல அனுபவம் இருந்ததுன்னா கெஸ் பண்ணிடலாம் இந்த வயரில் தான் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஹேண்டிலை பிரித்து தான் போடணும். அதுக்காகத்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம பின்னியாச்சு. இப்போது இனிமேல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். வீடியோவை நல்லா பாருங்கள், 4-5 தடவையாவது பாருங்கள். ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு வரலனாலும் 4வது நாள் கண்டிப்பாக வந்துடும். நல்ல நம்பிக்கையோடு பின்னுங்க.
போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பின்னுங்க. மற்ற ஹேண்டில்ஸை விட இதில் நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி, ஏன்னா இந்த ஹேண்டில் எல்லாருமே விரும்புகிறாங்க. அது போக 4 கலர், அதுவும் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறதுனால இது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் வயரையும் வச்சுட்டு பின்ன ஆரம்பிங்க. ஒரு 2-3 தடவை வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வயரை கையில் எடுத்து போட ஆரம்பிங்க. வீடியோவை ரன் பண்ணிகிட்டே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இனிமேல் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பின்னியாச்சு. இனிமேல் நான் பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஹேண்டில் நமக்கு போதுமான நீளம் பின்னி முடிச்சதுக்கப்புறமா 2 ஹேண்டிலையும் நம்ம வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். முதல்லையே கட்டிடக்கூடாது, 2 ஹேண்டிலையும் பின்னிட்டு கட்டணும். இப்போ இந்த இடத்துல சென்டரில் நம்ம பார்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கோ. பார்த்திங்கன்னா அந்த முடிச்சை அன்டைப் பண்ணிடுங்க, உழைச்சிருங்க. ஹேண்டில் உங்களுக்கு கட்டுறது தெரியும் அப்படின்னா நீங்கள் கட்டிடலாம். ஒருவேளை தெரியலைன்னா பாருங்கள். இந்த எல்லா வயர்ஸையும், இந்த 4 வயர் இருக்கு பாருங்கள், இந்த 4 வயரையும் நம்ம இந்த ஹோலுக்குள்ளே இப்படி விடணும். நீங்கள் ஒவ்வொரு வயராக உள்ள இன்சர்ட் பண்ணாலும் சரி தான், மொத்தமாக பண்ணாலும் சரி தான். இதுக்குள்ளே மொத்தமாக விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் ஒன்று ஒன்றாவே விட்டுருங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் விடணும். உள்ளே விட்டுட்டு இப்படி நம்ம பின்பக்கம், அதாவது இந்த பக்கமாக இழுத்துட்டோம்னா சரியாகும். நல்லா வர்ற அளவுக்கு இப்படி நம்ம டைட்டாக எடுத்துக்கணும். இதில் நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே சொருகிவிட்டாலும் சரி தான். முடிச்சு போடாமல், ஒயர் காணல்னா முடிச்சு போடாமலே நீங்கள் சொருகி விடலாம். இப்படி இந்த நாட் இருக்குது பாருங்கள், இங்கே ஏற்கனவே நம்ம நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுறலாம். அல்லது இதுக்குள்ளே இப்படியே சொருகி விட்டாலும் சரி தான், உங்கள் விருப்பம் போல். இதுக்குள்ளே சொருகி விட்டு அப்படியே நீங்கள் கிராஸில் கொண்டு போய் முடித்தாலும் சரி தான். அல்லது அது முடியலை அப்படின்னா இந்த வயர்ஸ்குள்ளேயே நீங்கள் சொருகி விட்டாலும் சரி தான். நான் ஒரே ஒரு வயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிரும் வீடியோவில். ஏற்கனவே ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி சொருகணும். இப்படி சொருகிட்டு அதுக்கடுத்து என்ன இதுக்குள்ளே கொஞ்சம் டைட்டாக நம்ம நாட்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். டைட்டாக இருந்தால் தான் நல்லது, அப்போ தான் நமக்கு உலையாது. ஒரே ஒரு நாட் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். எல்லா வயரையும் நம்ம இதே போல் ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க, அப்போ தான் ஹேண்டில் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சொருகி விட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு பீஸ் வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஹேண்டிலுக்கு நேராக வச்சுட்டு இந்த வயருக்குள்ளே இந்த ப்ரௌன் கலர் வருது பாருங்கள், அந்த கலருக்குள்ளேயே நம்ம விட்டு கொண்டு வந்தோம்னா கட்டினது தெரியாது. கொண்டு வந்து இந்த சைடு விட்டு வெளியே இழுக்கணும். இது ஒரே கலருங்கிறதுனால வீடியோ நல்லா தெரியுமா என்னன்னு தெரியலை. நீங்கள் சேம் கலரில் போட்டாலும் சரி தான், அல்லது சேம் கலரில் போட்டால் நல்லது, நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறது. கட்டியாச்சு பாருங்கள், நம்ம கட்டினது தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அப்புறமா இந்த வயரை நம்ம இப்படி உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். மாஷா டெய்லரிங் சேனலில் வேஸ்ட்டு துணிகளை வச்சு நம்ம ஒரு அழகான பொருள் செய்யலாம், அது எப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்குறேன். மாஷா டெய்லரிங் சேனலில் போய் பாருங்கள். டெய்லரிங் சேனலோட லிங்க் இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தா கூட தெரியும், மாஷா டெய்லரிங் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், வந்துடும். அதில் உங்கள்கிட்ட நிறைய துணிகள், அதாவது ஷால், சட்டை, இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்ததுன்னா அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். வேஸ்ட்டு துணியெல்லாம் நம்ம தூரப்பட வேணாம், ஈஸியாக அதை ஒரு நல்ல பொருளாக மாற்றிக்கலாம். இப்படி நம்ம ஃபுல்லாக சொருகி விடணும். நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த வயர்லாம் நம்ம உள்ளே சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஹேண்டில் 2 பக்கமும் நம்ம கட்டி முடிச்சாச்சு பாருங்கள். கட்டினதே தெரியாத அளவுக்கு நீட் லுக்காக நமக்கு இருக்கும். எல்லா வயர்ஸையும் நம்ம இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும்.
கூட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நல்லா பொறுமையாக முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி போடுறதுன்னு புரியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் வேணால் வேறு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஆஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய புது வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். உபயோகமான வீடியோஸ் உங்களுக்கு அதில் நிறைய இருக்கும். பழைய துணிகளை நம்ம தூரப்படாமல் அதை வச்சு நம்ம என்னென்ன பொருள்லாம் அதில் தைக்கலாம் அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.